அவன் மானம் உள்ள ஆவியா இருந்தா வெளியில வர சொல்லு. அப்பதான் அவளுக்கு பால். டேய் வெளில வாடி. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு வேணா பயப்படுவேன், இந்த கேடு கெட்ட சிரிக்கிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஏய், நீ எவ்வளவு பெரிய பேயா இருந்தாலும் சரி வெளில வாடி. ஆண்டுவா, ஏன்டா இப்படி பண்றீங்க? அடங்கவே மாட்டேங்களா? டேய் பூ, அதான் அப்பா அழற, கொஞ்சம் அமைதியா இருக்கடா. பால் தானே, ஆனா இந்த கழுதைக்கு ஊத்தியல. என் பசங்களை மன்னிச்சிடுமா, தயவு செஞ்சு அடங்கிடுமா, 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 எங்களை மன்னிச்சிடுமா. வாங்க இன்ஸ்பெக்டர். ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்றது, என் வேலையை அப்படித்தானே, பிஸி ஆயிட்டேன். உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? இல்ல எதுவும் வேணாம், இப்ப நான் சாப்பிடுற மூட்ல இல்ல. ஒரு ஆளை பத்தி விசாரிக்கணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன, யாரை பத்தி விசாரிக்கணும்? யாரை பத்தி விசாரிக்கணும்னாலும் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். திருப்பதியோட ஒத்துழைப்பும் உதவியும் உங்களுக்கு என்னன்னைக்கும் உண்டு. கிடைக்கும்னு தெரிஞ்சுதானே நான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம், அதை கூட வந்து. இந்த போட்டோல இருக்கிற நபர் யாருன்னு தெரியுதா? தெரியாதுன்னு பொய் மட்டும் சொல்லிடாதீங்க. இவனை பத்தி அக்கம் பக்கம் எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இவன் உங்ககிட்ட தான் வேலை பார்த்துட்டு வந்திருக்கான், அதுவும் டிரைவரா. உண்மையா பொய்யா? உண்மைதான் சார். நான் ஏன் இதை மறைக்கணும்? உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி. இவனை எத்தனை நாளா தெரியும்? எவ்வளவு நாளா வேலை பார்க்கறான்? சார் அதெல்லாம் தெளிவா என்னால சொல்ல முடியாது. ஓகே, பரவாயில்ல, ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா சொன்னா போதும். ஆனா அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் எனக்கு வேணும். டீடைல்லாம் என்னால சொல்ல முடியும். அவன் பேரு மாரி. ஏன் ரியல் எஸ்டேட் கம்பெனியில தான் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தான். குடியாரப்ப, நல்லா குடியாரப்ப. ஓ, போத அடிமையா? ஐயோ, வடா குடியாரன் சார் அவன். அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி, ஆயா செத்து போச்சு, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போகணும், மருந்து வாங்கணும் அப்படின்னு காசு கேட்டு மாறி மாறி நச்சிட்டு இருப்பான் சார். சார், அந்த பையலை நான் வேலையை விட்டே நிப்பாட்டிட்டேன். இப்படி குடியார பையில வச்சுட்டு நான் எப்படி வேலை வாங்க முடியும்? அவனால ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா? அதுக்கப்புறம் நீங்க அவனை பார்க்கவே இல்லையா? நான் எதுக்கு பார்க்கணும்? அதான் மாறி மாறி அவன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கானே. எதுக்கு? காசுக்கு தான். வாங்கி பழக்கப்பட்டான். அதான் காசுன்னு மாறி மாறி கேட்டுட்டு இருந்தான். விட்ட சும்மா காய்ச்சின்னு ஒரு தடவை ஃபோன்ல சும்மா காய்ச்சிட்டான் அவனை. அதுக்கப்புறம் அவன் ஃபோனே பண்றது இல்லை. ஆமா, நீங்க எதுக்கு அந்த குடியார பையில பத்தி விசாரிக்கிறீங்க? ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? அவனே நினைச்சாலும் இனிமே அது முடியாது. ஏன்னா அவன் செத்துட்டான். அவன் கதை முடிஞ்சு போயிடுச்சு. சார், செத்துட்டானா? என்ன சார்,
திக்குன்னு இருக்கு சார். எப்படி? ஒரு ஹாஸ்பிட்டல் மாடியில இருந்து கீழே விழுந்து ஒரே அடியா போயிட்டான். எதனால இப்படி ஆச்சு? வயசு, இந்த வயசுல அவனுக்கு இப்படி ஒரு கொடுமையா? உங்க அதிர்ச்சி பார்த்தா எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. அவன் தற்கொலை பண்ணிருக்கலாம், இல்லனா கொலையா கூட இருக்கலாம். சார், அவனை போய் யார் சார் கொல்ல போறாங்க? கொன்னது உண்மைன்னா அதை கண்டுபிடிக்க நாங்க இருக்கோம். கொலையாளி யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் விசாரணை பண்ணி கண்டுபிடிக்கத்தான் போறேன். யோ, நல்லா தானே இருந்துச்சு, என்னாச்சு அதுக்கு? ஐயா, ஹை வோல்டேஜ் வந்திருக்கும், அதான் வெடிச்சிருச்சு. இந்த கேஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நடக்கிற எல்லாமே புதிரா இருக்கே. இத மேலும் மேலும் தோண்டி திருவணுங்கிற ஆர்வமும் இருக்கு. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுமே. சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? செத்து போன அந்த நபரோட அட்ரஸ் கொஞ்சம் வேணும் எனக்கு. அவன் எங்க தங்கியிருந்தான்? சார், அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். வருவான் போவான், அவ்வளவுதான் சார். வெளியில உங்க ஆட்கள் இருக்காங்களே, அவங்க கிட்ட கேட்டா? அது சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க சார். ஒருவேளை அவனை பத்தின ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆமா, அவன் தான் செத்துட்டானே, பின்ன எதுக்கு சார் அதை போய் தோண்டிக்கிட்டு? ஏன் தோன்றேன்னா, மார்ச் வரியில் இருக்கிற அவனோட பணத்தை உரியவங்க கிட்ட ஒப்படைக்கணும், அதுக்காகத்தான். தகவல் தெரிஞ்சா சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன் சார். நன்றி சார், ரொம்ப நன்றி. முதல்ல அதை கிளீன் பண்ண சொல்லுங்க சார். அப்ப நாங்க கிளம்புறோம். சரி சார், வரேன் சார். ஏப்பா இப்ப என்ன நடந்து போச்சுன்னு பயப்படுறீங்க? நம்ம ஏரியால அப்பப்ப சூற காத்து அடிக்கிறது வழக்கம் தானே. நேத்து அதானே நடந்துச்சு. ஆமாப்பா, அதிகமா காத்தடிச்சு பால் கொட்டிடுச்சு. அதுக்கு ஏன்பா கவலைப்படுறீங்க? என்ன வழக்கத்தோட காத்து கொஞ்சம் ஓவரா அடிச்சிருச்சு, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? டேய், அத காத்து என்ன சொல்றீங்க? ஆமாப்பா. அப்புறம் ஏன்டா ஆவன்னு கட்டிட்டு நீங்க ஏன்டா பயந்தீங்க? பயமா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அண்ணா அண்ணா, நம்ம பயந்தோமா? நம்ம எங்க பயந்தோம்? என்ன நம்ம பயந்தோமா என்ன? இல்லையே, நடிச்சது போதுண்டா. நீங்க அலர்னதை கேட்கலன்னு நினைச்சீங்களா? நீங்க கத்தனப்ப உங்க கண்ணுல உசுர் பயம் தெரிஞ்சது. அத பொய்ன்னு சொல்லாதீங்க. அது காத்து இல்லடா. அத காத்துன்னு நான் நம்ப மாட்டேன். அது வேற ஒண்ணு. அது வேற ஒண்ணுன்னா? நேத்து வந்தவ நீலவேணிடா. அவ காத்தா வந்திருக்கா. அதுல ஒரு ஆவேசம் தெரிஞ்சது, உக்கரம் தெரிஞ்சது. அவ சூற காத்தா ஆவியா பேயா வந்திருக்கா. எப்படி சொல்லிட்டு அடிச்சா பாத்தீங்கல்ல? அப்பா, நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. அதான் நீலவேணி, பச்சைவேணி, பேய், பிசாசு, அது இதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்க. டேய், அவளை குறைச்ச இடம் போடாத. நம்மள மன்னிக்க அவ தயாரா இல்ல. அதனாலதான் உட்கரத்தோட வந்திருக்கா. அட நீங்க வேற. ஏப்பா, பேயாவது பிசாசாவது, நேத்து நைட்டு கொஞ்சம் போதையில இருந்தோம், அதான் காத்து அடிச்சதும் கொஞ்சம் கீழே விழுந்துட்டோம், அவ்வளவுதான். ஆமாமா, அப்படி விழுந்ததுனாலதான் ஆவுன்னு கத்தணும். எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் விழும்போது கத்தி தானே ஆகணும். விடுங்கப்பா, இது ஒரு சின்ன விஷயம், இத போய் பெருசு பண்ணிடு. அலட்சியமா சிரிக்காதீங்கடா. என் பயம் உண்மைன்னா அது மட்டும் நடந்துட்டா இந்த வம்சமே அழிஞ்சிடும்டா. நம்ம அத்தனை பேரும் மேல போய் சேர்ந்துடுவோம்டா. ஏன் உங்களுக்கு புரியல? மொத்த உசுர ஆபத்துல இருக்குடா. என் பயம் நிஜமாயிருச்சுன்னா அர்ஜுன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுடா.
அது மட்டும் நடந்துட்டா ஆண்டவா நினைக்கவே நடுங்குதுடா. ஏப்பா இப்படி பயப்படுறீங்க? சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? அந்த பொண்ணு ஆதிரா இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. அதை எப்படியாவது தடுத்தாகணும். அவ்வளவுதானே? அது நடக்காம பாத்துக்கலாப்பா. இல்லடா, அது உங்களால முடியாது. நான் மங்கையை தான் நம்பி இருக்கேன். அர்ஜுன் கிட்ட பேச சொல்லியிருக்கேன். அவன் மனசு அவளால தான் மாத்த முடியும். அதை மங்க பாத்துக்குவா. அண்ணா, வீட்ல அண்ணி ராஜி எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? அவளுக்கு என்னமா அவ நல்லா இருக்கா? ஆனா ராஜுதான் கவலையாவே இருக்கா. ஏ, அவளுக்கு அர்ஜுன் மேல அப்படி ஒரு கொல்ல ஆசை. எங்க காலகாலத்து கல்யாண காட்சி நடந்து அந்த வீட்டுக்கு மருமகளா போயிட மாட்டோமான்னு துடிக்கிறா. ஆனா அதான் ஒரே சிக்கலா இருக்க. ஆமா, வீட்டுல பெரியவர் என்னதான் சொல்றாரு, ஏதோ அந்த பொண்ணு விஷயமா அர்ஜுன்ட்ட பேச சொல்லியிருக்காராமே. ஆமாண்ணே, அப்படியே ராஜு விஷயமாவும் பேச சொன்னாரு. அப்படியா? அவரே சொன்னாரா? ஆமா. நல்ல விஷயமாச்சே. ஆனா அந்த பிடிவாதக்கார பயலாச்சே, கேட்கவே மாட்டானே. ஆனா நீ சொன்னா கேப்பாமா? நீ அவன்கிட்ட பேசி பாரு. நீ சொன்னா கேப்பாமா? தட்டாம கேப்பான். அவன் வரட்டும்னா பேசி பாக்குறேன். வரானமா இப்போதைக்குள்ள? நாளைக்கு இல்ல வரா? நாளைக்கே வர்றானா? நாளைக்கே நாளைக்கே வர்றானா? சந்தோஷமான விஷயமாச்சே. நான் வரட்டுமா? சரிண்ணா. டேய், என்னடா சொல்ற? ரெஜிஸ்டர் மேரேஜா? அதுவும் 1 வீக்லயா? ஆமாண்டா, நானும் அதிராவும் டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கு இப்ப என்னடா அவசரம்? வேற வழி இல்லடா, நாங்களும் அவசரப்படுறோம். எங்க வீட்டுல அந்த மாதிரி பண்றாங்க. டேய், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்கடா. உங்க வீட்டுல திரும்பவும் பேசி பார்க்கலாம். விட மாட்டாங்கடா. அவ வீட்லயும் அவங்க அம்மாவை தவிர மத்தவங்களால ப்ராப்ளம் வரும்னு தோணுது. அதனாலதான் இந்த திருட்டு கல்யாணமா? நோ அர்ஜுன், எனக்கு என்னமோ இது சரியா படல. ஏன்? டேய், நீங்க என்ன அனாதையா? ஊர்லயே நீங்க தான் பெரிய குடும்பம். ஆதிராவோட ஃபேமிலி அப்படிதான், ரொம்ப வசதியான ஃபேமிலி. கல்யாணம்னா கிராண்டா பண்ண நினைப்பாங்கல்ல, இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூடா. நீங்க இப்படி ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க மனமே போயிடும்டா. சொன்னா கேளுடா. டேய், மத்தவங்களோட கௌரவத்துக்காகலாம் என்னால அவளை விட்டு கொடுக்க முடியாது. டேய், நான் விட்டுன்னு சொல்ல, கொஞ்ச நாள் பொறுத்துக்குன்னு தானே சொல்றேன். அதுவும் இல்லாம உங்க தாத்தாக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொன்னல. இங்க பாரு, நீ என்னதான் நான் கன்வின்ஸ் பண்ணாலும் என்னோட முடிவு மாறாது. மேரேஜ் வரைக்கும் தான் எல்லா பிரச்சனையும். அது முடிஞ்சிருச்சுன்னா அவங்க கண்டிப்பா எங்களை ஏத்துக்குவாங்க. அப்ப இதுதான் முடிவா? ஆமா, இன்னும் 1 வீக்ல எங்க மேரேஜ் நடந்தாகணும். அதுக்கான ஏற்பாட்டை நீ தான் பண்ற. நானா? நீ தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்ப நீ தானே பண்ணணும். இந்தா, இதை வச்சுக்கோ. இதை வச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ண. டேய், இதெல்லாம் எதுக்குடா? உன் கல்யாணத்துக்கு நான் செலவு பண்ண மாட்டேனா? பரவாயில்ல, வைடா. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. நீ உன் வீட்டையும் மத்த பிரச்சனையும் சமாளி. ஓகேடா, எப்படியும் கல்யாணம் நடந்துரும். ஒரே ஒரு விஷயம், இது ரகசியமா இருக்கணும். யார்கிட்டையும் சொல்லிடாத. நான் யார்கிட்டடா சொல்ல போறேன்? டேய், பதறாதடா. ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம், சித்தி ஃபோன் பண்ணி எதுக்கோ வர சொன்னாங்க. நான் போயிட்டு 1 டேல வந்துடுறேன். அப்புறம் இந்த அந்த பணத்தை வச்சுக்கோ. அதெல்லாம் வேணாம்டா. டேய், வச்சுக்கோடா, சொல்றேன்ல. ஓகேடா, போயிட்டு வரேன். பாய். டேய் அர்ஜுன். என்னடா? ஆதிரா மேல நீ நிறைய லவ் வச்சிருக்க, சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா உங்க மாமா பொண்ணு ராஜி, அவளுக்கு என்ன? இல்ல, அது ஆளு எப்படி அழகா இருக்குமான்னு கேட்டேன். இப்ப எதுக்குடா அதெல்லாம்? இல்லடா, ஒருவேளை பார்க்க அழகா நல்ல பொண்ணா இருந்தா
எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனை? பேசாம ஆதிரவம் மறந்துட்டு அந்த பொண்ணையே. ஏய், விளையாட்டா கூட அப்படி சொல்லாத, கொன்னுடுவேன். ஏய், கூல் 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 கூல். என்ன டென்ஷன் ஆகுற? அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு ஒரு டவுட் தானே கேட்டேன். இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ராஜி தானே? அவ அம்மா மாதிரி அழகு, அப்பா மாதிரி அடாவடி. அவ பொண்ணு இல்லடா, அழகா இருக்கிற ராட்சசி. ராஜி, ராஜி, அம்மா வந்துருச்சு. ராஜேஸ்வரி, ஏய் ராஜேஸ்வரி. என்னம்மா? எத்தனை தடவை கூப்பிடுறது? கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டியா? அதான் கேட்டல. என்ன சொல்லு. சாப்பிட வாடி, டைம் ஆகுதுல்ல. எனக்கு இப்ப வேண்டாமா, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். எப்போ? அப்பா தாத்தா வீட்டுக்கு போயிருக்காருல, மாமாவை பத்தின நல்ல செய்தியோட வருவாரு, அதுக்கப்புறம் சாப்பிடுறேன். ஆமா, உனக்கும் உங்க அப்பாவுக்கும் வேற வேலையே இல்ல. எப்ப பாரு அர்ஜுன் அர்ஜுன்னே புலம்பிக்கிட்டே இருங்க. என்னமோ பண்ணுங்க. ஆமா மாமா, எனக்கு எப்பவுமே இதுதான் வேலையே. அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதுல தானே சந்தோஷமே இருக்கு. ஐயோ மாமா, இந்த சிரிப்பு தான் என்ன பைத்தியக்காரியாக்கிடுச்சு. நீ எவ்வளவு அழகு. என்னமோ தெரியல மாமா, உன்னை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதுல எனக்கு ஒரு சந்தோஷம், அலுப்பே வரல. ஏன் மாமா அப்படி? நீ என் புருஷங்கிறதுனாலயா? என்ன அப்படி பாக்குற? தாலி கட்டினாதான் புருஷனா? தாலி கட்டாட்டியும் புருஷன்தான். இந்த ராஜராஜேஸ்வரிக்கு அர்ஜுன் தான் புருஷன்னு அப்பா அம்மால தொடங்கி வைத்தீஸ்வரன் கோயில்ல ஏடு பாக்குறவங்க வரைக்கும் எல்லாரும் சொல்லியாச்சு, அந்த சாமியும் சொல்லியாச்சு. ஆனா நீதான் மாமா பிடிவாதமா இருக்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னா மாட்டேன் மாட்டேன்னு சொல்லி சுத்தல விடுற. த பாரு மாமா, என்னால ரொம்ப நாளெல்லாம் பொறுத்துக்க முடியாது. என்னை விட சின்ன வயசு வெட்டுக்கிளி அந்தி பூச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தோல்ல ஒண்ணுமா வயித்துல ஒண்ணுமா சுமந்துக்கிட்டு புருஷனோட ஜம்பமா போறாளுக. நான் மட்டும் இழைச்சவளா? நீதான் எனக்குன்னு எழுதியாச்சு. ஒரே ஒரு தாலி என் கழுத்துல கட்டினா போதும். 100 வருஷம் உனக்கு பொண்டாட்டியா இருந்து உன் குழந்தைங்களுக்கு தாயா இருந்து உன்னை சந்தோஷமா பாத்துப்பேன். அத விட்டுட்டு எனக்கு ராஜி வேண்டான்னு சொல்லி எவ கழுத்துலயாவது தாலிய கட்டின வீச்சரவ எடுத்து ஒரே போடு, கொன்னுடுவேன். வேண்டாம் மாமா,
என் வாழ்க்கையோட எல்லாம் விளையாடாத. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கோ. ம்? எனக்கு தெரியும் மாமா, ஆரம்பத்துல தான் நீ ஆட்டம் காட்டுவ, கடைசியா என்னத்தான் கட்டிப்ப. ஏன்னா என் மேல உனக்கு ஆசை தானே என் சொல்லும். ராஜு, ஐயோ அப்பா வந்துட்டாரு, நம்ம அப்புறமா பேசலாம். ஆ? ம். என்னப்பா கூப்பிட்டீங்களா? என்ன உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்துப்பா. என்ன உன் மாமா போட்டோவே பார்த்துட்டு இருக்கியா? என்ன பொண்ணுமா நீ? அர்ஜுன் உனக்கு தான் உன் நெத்தியிலே எழுதியிருக்க, என்னதுக்கு போட்டோவே பார்த்துட்டு இருக்க? அதுக்கு இல்லப்பா, மாமா பிடி கொடுக்காம பேசுறாரு. வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுல இருந்து எனக்கு பதட்டமாவே இருக்கு. ஏன் பதறத? விட்டுருவேனா நானு? என் பொண்ணு ஆசைப்பட்டது ஆகாசமாவே இருந்தாலும் வளைச்சு பந்தாக்கி உன் மடியில போடுவாமா உன் அப்ப. தெரியும்பா, ஆனா மாமா மனசு எப்படி மாத்துறது? அது ஒன்னால முடியுமா? ஆசைப்பட்டவன் நினைச்சா ஆலமரத்தையே பேய் மாதிரி ஆட்டிடலாம். இவன் வெறும் நாணல்மா. நீ காட்டுற அன்புக்கு முன்னாடி, பாசத்துக்கு முன்னாடி அவன் வில்லா வளைஞ்சுதானே ஆகணும். மாத்தணும் நீ. எப்படிப்பா? நான் சொன்ன கேப்பாரா? கேப்பாமா, கேட்காம எங்க போறான்? உன் அத்தை மங்கையர்கரசிக்கிட்ட தாத்தா பேசியிருக்கிறாரு. அசல்ல பொண்ணை பார்த்தா பிரச்சனை, அதனால சொந்தத்துல ராஜி இருக்கா, கசமா அவளே கட்ட சொல்லணும்னு சொல்லி இருக்கிறாருமா. நிஜமாவா? நிஜமா தாமா. அப்புறம் நாளை காலையில அர்ஜுன் மங்கையர்கரசிட்ட பேச வரான். நீ அப்பா அங்க இருக்கணும், அவங்கிட்ட பேசணும். கண்டிப்பாப்பா, கண்டிப்பா பேசுறேன். பேசணுமா? வைராக்கியத்துல என் பொண்ணு என்ன மாதிரி. அவ மனச மாத்த ஒன்னாலதாமா முடியும்.